அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய குமுறுகிறது. அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்ச என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய் பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்த வந்திருக்க. யோ என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேச? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி நீ ஒத்து, பெரிய தொல்லையா போச்சு. நீங்க கொடுங்க. வாங்கி படிச்சிட போறியாக்கும், பாத்துட்டு அப்படியே நிப்ப. ஆமா உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது, அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷன் கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டாங்க, கிருஷ்ணகிரி கொடுக்க மாட்டாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சிக்கு போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய் அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்பா அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டானுங்க. அது மட்டுமா, 2 ஒரு சாராயம் அனுப்புறமா இல்லையா? டேய் ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதையே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்தா கொடுத்தாரு. யோ உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விக்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விக்கிறதும் ஒண்ணுதான்யா. யோ நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? யோ ஏதாவது அர்த்தத்தோட பேசுறியா? என்னய்யா ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம்.